பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஒரு புதிய நாளிலும் கூட ஆண்டவருடைய சிலுவை நிழலில் இருக்கிற இளைப்பாறுதலை மையப்படுத்தி ஒரு பாடும் பாடலை கேட்டோம். ஒரு அருமையான பாடல். இளைப்பாறுதல் தரும் தேவா. ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை தருவதற்காக அவர் இளைப்பாறுதலற்ற சிலுவையிலே தொங்கினார். படாத பாடுகள் பட்டார். பாருங்கள், சிலுவையிலே நமக்காக இளைப்பாறுதல் இல்லாத ஒரு பாடுகளினூടെ அவர் கடந்து போனார். ஒரு வினாடி கூட அவரால் இளைப்பாற முடியாத அளவுக்கு அடுக்கடுக்காய் அவரை வேதனைக்குள்ளாக்கினார்கள். அவரால் ஒரு வினாடி கூட ஒரு நிம்மதி பெருமூச்சு விட முடியாதபடி அவருடைய பாடுகள் சகிக்க முடியாத அளவு இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க இயேசு இரட்சகர் இந்த பூமியில் இருந்தபொழுது சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Matthew 11:28 Come to me all you who labor and are heavy laden, and I will give you rest. பாருங்கள், இயேசு ராஜா சொன்னார், நான் இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதலை அவர் கொடுக்க நம்முடைய வாழ்க்கையில் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அவருடைய ஆவியினால் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். பாருங்கள், பிசாசு பிடித்தவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, வியாதியில் வாடுகிறவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, பாவத்தோடு வாழ்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஆகவே அந்த இளைப்பாறுதலை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இயேசு அவர்களை அழைக்கிறார். அந்த இளைப்பாறுதலை கொடுக்க இளைப்பாறுதலற்ற ஒரு பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில் சிலுவை பாதையில் அவர் கடந்து போனார். சிலுவையில் போய் அவர் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்த பின்பு, வியாதிகளை சுமந்த பின்பு, சாபத்தை சுமந்த பின்பு, இளைப்பாறுதலை கொடுக்கும் ஒரு பரிகாரத்தை அவர் செய்து முடித்தார். ஆகவே தன் சிலுவை நிழலிலே ஒரு மனிதன் வந்து நிற்கும் பொழுது, என் பாவத்தில் நின்று, என் வியாதியில் நின்று, என் சாபத்தில் நின்று என் தேவன் பரிகாரம் செய்து என் மேலிருந்த பாரத்தையெல்லாம் இறக்கிவிட்டு எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தந்திருக்கிறார் என்ற ஒரு பெரிய விசுவாசம் வருகிறது. எப்பொழுதெல்லாம் சிலுவையை பார்க்கிறோமோ அங்கிருந்து நமக்கு ஒரு இளைப்பாறுதல் புறப்பட்டு வருகிறது. ஏனென்றால் சிலுவை தான் நம்முடைய பாவத்தை இறக்கிவிடும் ஒரு இடம். சிலுவையில் தான் நம்முடைய வியாதிகளை இயேசு இறக்கிவிடும் ஒரு இடம். நம்முடைய துக்கங்களை, நம்முடைய சாபங்களை எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றும்படி அவர் சிலுவையில் பெரிய பரிகாரத்தை செய்து முடித்தார். இன்றைக்கும் ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே, அந்த சிலுவை நிழலில் நான் வந்து இளைப்பாற வருகிறேன் அப்பா. அந்த சிலுவை நிழல் என்பது நீர் எனக்காய் செய்த பரிகாரத்திற்கு அடையாளம் அல்லவா? அதை நினைவு கூறுகிறேன், தியானிக்கிறேன், இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இளைப்பாறுதலற்ற சூழ்நிலை எந்த காரியத்தில் வந்திருந்தாலும் சரி, சிலுவை அண்டை வருகிறோம். எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கும்படி நீர் இளைப்பாறுதலற்ற பாடுகளினுடைய கடந்து போனீர். சிலுவையிலும் நீர் மகா வேதனையோடு தொங்கிக் கொண்டிருந்தீர். அங்கிருந்து எங்களுக்கு எல்லாவற்றினின்றும் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டீர். பாவத்தை மன்னித்தீர், வியாதியை சுகமாக்கினீர், சாபங்களை முறித்து போட்டீர், நித்திய ஜீவனுக்குரியவர்களை எங்களை மாற்றினீரே. அதை நினைத்து நாங்கள் இளைப்பாறுதல் அடைகிறோம். இன்றைக்கும் யார் யார் யாரோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தில் இளைப்பாறுதல் வரட்டும்.
பிசாசின் பிடியில் பாதிக்கப்பட்டிருந்தால் இயேசுவின் நாமத்தில் விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளவும், பாவம் மன்னிப்பை பெற்று இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.